இளைஞர்களே, பெண்களே, உங்களுக்கு அரசியல் கத்துக்கணும். இப்போ உள்ளாட்சியில நீங்க நிக்கிறதுக்கு தயாராகணும்னா, இந்த 4 தலைவர்கள பாருங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்க. ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலையும் சேர்த்துக்கோங்க. விஜய், சீமான். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? மக்கள்கிட்ட நேரடியா போய் இது அது இதுன்னு பேசுறாங்க. ஸோ ஏதோ எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இது அதான். நீங்க மக்கள் இருக்கிற இடத்துல தைரியமா போகிறதுக்குள்ள துணிச்சலை முதல்ல கத்துக்கணும். 2வது, யாரை பார்த்தாலும் எப்படி ஒரு 2 வயசு குழந்தை வந்து யாரை பார்த்தாலும் ஒரு 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 சிரிப்பு கொடுக்குது இல்லையா? ஸோ அரசியல்ல நீங்க 2 வயசு குழந்தை தான். ஸோ யாரை பார்த்தாலும் சிரிக்கணும், இல்லை வணக்கம் சொல்லணும், என்னப்பா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றது இருக்கணும். ஸோ இந்த திறமை தான் வந்து நீங்க கத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடப்பாடி வந்து அவர் விவசாயி கிராமத்தில் இருந்தனால அவர் பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல அழகா சிரிச்சுட்டு எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நீங்க கத்துக்கணும். எப்படி பேசுறாருங்கிறத வந்து அடுத்ததாக வச்சுக்கோங்க. ஸோ மக்கள் தொடர்பு, மக்கள் இடத்துல போகிறதுக்குள்ள தைரியத்தை கொண்டு வரணும். மக்களை பார்த்து சிரிக்கிறதுக்குள்ள தன்மையை உருவாக்கணும். 2வது, ஸ்டாலின் அவர் மாத்திரை ஏதோ சாப்பிட்றான்னு நினைக்கிறார். அதனால அவர் சிரிக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் மக்கள்கிட்ட நேரடியாக போறாரு. போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களுக்கு நானும் என்னவோ நடைப்பயணம் எல்லாம் பண்ணாரு. சைக்கிள்லாம் போய் ஏதோ வித்தெல்லாம் காமிச்சது. இப்போ அவ்வளோலாம் பண்ண முடியல. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெட்ரோ ட்ரெயினில் போறாரு. அப்படியே இளைஞர்கள் கூட உட்காந்துக்கிற மாதிரி, பெண்கள் கூட இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த தந்தியில படம் போடுறதுக்காக பண்றாரு இல்லையா? அதை தான் நீங்களும் பண்ணணும். ஸோ மக்கள்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தையா? அப்ப அந்த சந்தைக்கு கட்டாயம் போகணும். ஏன் நாங்க என்னத்தை வாங்க போறோம்னு நினைக்காதீங்க. அங்க சந்தைக்கு வந்து விற்கிறவங்களோட பேசணும், வாங்குறவங்கள்ட்ட பேசணும். இங்க நடுத்தரமா வந்து பணத்தை கொடுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. புரோக்கர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் அரசியல்வாதிகள் இருப்பாங்க, போலீஸ்காரங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து பழக தெரியணும், நல்லா பேச தெரியணும், சிரிக்க தெரியணும். விஜய் எடுத்துக்கோங்க. விஜய் அந்த வாகனத்து மேல ஏறின பிறகு அவருக்கு சிரிப்பு வரும். அது தவிர பாக்கி இருக்க போதெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கிறார், இல்லாட்டி வெளியே வர மாட்டேன், பயப்படுறாரு. அவர் ரூம்ல வந்து ஏசி போட்டு படுத்துக்கிறாரு. தினம் வெளியில வரணுங்க. தினம் வந்து வெளியில வரணும். ஒன்றும் இல்லை, அங்க அவங்க தெருவிலே ஒரு 4 பேர் நடந்துன்னு வச்சுக்கோ, மீடியாக்காரங்களாம் அங்கே வந்துட போறாங்க. ஸோ விஜய்கிட்ட வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் கத்துக்க கூடாதுன்னா, மக்களை சந்திக்கிறதுல கூச்சமே படக்கூடாது. எல்லா நாளும் போகணும். எல்லா நாளும் ஒரு நாள் கூட போகாமல் இருக்கக்கூடாது. 2வது, யாரை பார்த்து வேணாலும் சிரிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஆனால் விஜய் வந்து சின்ன குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிறாரு, பாட்டியை அணைச்சிக்கிறாரு, இதெல்லாமே பண்ணுறாரு. ஏன்னா சினிமாவிலிருந்து வந்திருக்கிறார். அதனால் அவர்கிட்ட அது காமிக்கணும். சீமான் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்கிறாரு. மீடியா கரெக்டை பார்த்தாலும் ஒரு நல்ல அன்பா பாசமாக பேசுகிறார். அதுவும் வந்து வடநாட்டுக்கார மீடியா வந்தால் இன்னும் ரொம்ப ஒரு சிரிப்பு வந்துடுது. மக்கள்கிட்ட இருக்கும் போது நல்ல ஒரு சிரிச்ச முகம் அவர் இன்னும் குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ மக்கள்கிட்ட தொடர்பு கொள்றதுல சீமான் தான் நம்பர் 1ன்னு சொல்லுவார். நேராக இறங்கிடுவார், எங்க வேணாலும் போவார். பட் இருந்தாலும் அவரோட கருத்தை மக்கள்னு புரிய ஆரம்பிக்கல. இன்னொன்று, நிறைய நேர்மறையா பேசுறதை விட எதிர்மறையாக தான் நிறைய பேசுறாரு. இந்த பேச்சு வந்து நிறைய பேருக்கு அவ்வளோ பிடிக்காது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு. ஸோ நேரடியாக என்ன வேணும்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மாற்றி பேசுறாரு. ஸோ அண்ணாமலை எடுத்துக்கோங்க. அண்ணாமலை நல்ல துண்டை போட்டு எங்க பார்த்தாலும் நல்லா பேசுவார். முன்னாடி அவரும் நிறைய எதிர்மறையாக தான் பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருப்பாரு. திமுக ஃபைல்ஸ் அது இது அப்படி அது எலெக்ஷன் டயத்துல சரி வராது. மற்ற நேரத்தில் அரசியலுக்காக நீங்க பேசலாம். நீங்க வந்து ஒரு வீடியோல பேசுறீங்க, இல்லாட்டி பொது மேடையில பேசுறீங்க, அப்போ வந்து மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக அதை வந்து பயன்படுத்திக்கலாமே தவிர மக்களை சந்திக்க போகும்போது அது இருக்கக்கூடாது. நேரடியாக சிரிக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது இது பண்ணணும். அந்த மாதிரி உள்ள இதாக இருக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சது மாதிரி உள்ள கருத்துக்கள் தான் முன் வைக்கணும். நீங்க பாட்டுக்கு வயசான பாட்டி 4 பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் போதைப் பொருள் இல்லாதவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு வந்து இருக்குது, எங்க ஏரியால முதியோர்களுக்காக ஒரு பூங்கா அமைக்கணும், இல்ல முதியோர்கள் ரோட்ல நடந்து போறதுக்கு ஒரு வசதி இருக்கணும், நாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாகனம் உருவாக்கணும், இல்ல சின்ன பஸ் வந்து கூட்டு போகணும் அப்படின்னு முதியோர்களுக்கு தேவையானதை நம்ம பேச தெரியணும். ஸோ கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு தயாராகிற பெண்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, முதல்ல சமுதாயத்துக்கு கூட ஒத்து போங்க. அவங்க கூட இறங்குங்க. இறங்காம வெறும் கேமரா முன்னாடி நின்றுட்டு இருக்காதுங்க. 2வது, யாரை பார்த்தாலும் சிரிக்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் அடுத்து என்ன போடணுங்கிற தெளிவா சொல்றேன். 5 தலைவர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதை இந்த வீடியோல பார்த்துருக்கேன். யாரெல்லாம் உங்க ஏரியால அடுத்த கவுன்சிலர் நிக்கிறதுக்குள்ள தகுதி இருக்கோ, அந்த சிந்தனை இருக்கிறவங்களுக்கு இதை கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் இதில் புரிஞ்சுப்பாங்க. இனிமேல் நல்ல அரசியல்வாதிகள் உருவாகுது எப்படிங்கிறத டெய்லி ஒரு வீடியோ போடுவோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழ்.